பருவம் 8. அரும்பு. மழை அழகு. மாமா என்னவளின் அண்ணனுடன் வந்தார். அப்பா அம்மாவுடன் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வழக்கம் போல் தங்கை என்னை இழுத்து வந்தாள். என்னவளின் அண்ணன் பேசினார். 4 நாளா தங்கச்சியும் அழுதுகிட்டு தான் இருந்தா. எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் தோணல. அடுத்து என்ன பண்ணலாம்னு அப்பா கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் மாமா வந்து பேசினார். நிஜமாவே ஒரு வாட்டி பேசினா முடியிற விஷயத்த நம்ம தான் இவ்வளவு சிக்கல் பண்ணிட்டோம்னு இப்ப நினைக்க தோணுது. ஒரு நல்ல நாளா பார்த்து அப்பா உங்களை வீட்டுக்கு வர சொன்னார். தேதி குறிக்க. நைட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்ல சொன்னார். அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு தந்தை உள்ளே வந்தார். என்ன ஐயாவுக்கு சந்தோஷந்தானே? ஓடிச் சென்று தந்தையை கட்டிக்கொண்டேன். தங்கையும் உடன் சேர்ந்தாள். தாயின் கண்ணீர் நிறைந்த விழிகள். நினைத்து கொண்டிருக்கும் போதே ஒரு குரல் என்னை நினைவுக்கு கொண்டு வந்தது. என்னங்க, என்ன இது, மறுபடியும் பழசெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? எத்தனை தடவை தான் இந்த டைரியை படிப்பீங்க? தலைவலின்னு சொல்லி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு மட்டம் போடும்போதே நினைச்சேன். அன்னைக்கு நீங்க இருந்த வயசுல இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஞாபகம் இருக்கா? இந்த குரலுக்கு சொந்தக்காரி, என்னவள் என்ற வார்த்தைக்கு உரியவள், அன்றைய காதலி, இன்றைய மனைவி. பையன் எங்கே கேட்டேன். காலேஜ்ல இருந்து இன்னும் வரலீங்க, மழை வேற கொட்டுது. எங்களுக்கு திருமணம் நடந்து 8 மாதத்திலேயே தங்கைக்கும் திருமணம் முடிந்தது. அவளுக்கு அவளைப் போலவே அழகான பெண் குழந்தை. தங்கையின் அதே குணங்கள். நானும் தங்கையும் முன்பு எவ்வளவு பாசமாக இருந்தோமோ அதேபோல்தான் இன்று எங்கள் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். கதவுகள் கொட்டப்பட்டது. என் மனைவி சென்று கதவை திறந்தாள். என்னடா இப்படி நினைஞ்சிருக்க? எங்கேயாவது நின்று வரலாம்ல? மகன் வந்து விட்டான். அது அழகா இருந்ததுமா. என்னது அழகா? ஆமாம்மா, மழை பார்க்க அழகா இருந்தது, அதான். சொல்லிவிட்டு ஒரு நொடி கூட நிற்காமல் சென்று விட்டான். என்னவள் என்னை பார்த்தாள். நான் செல்போனை எடுத்து தங்கைக்கு அழைத்தேன். டைரியின் இறுதியில் தி எண்ட் என்று எழுதியதை அழித்துவிட்டு கண்டினியூஸ் என்று எழுதினேன். ஆம், இன்னொரு காதல் தொடர்கிறது. கல்யாண பரிசு. ஐம் சாரி. நிஜமாவே வேற எப்படி இந்த லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நீங்கள் உங்கள் லவ்வை சொன்னப்போ நிஜமாவே என்னால் எதையும் யோசிக்க முடியல. ஃப்ரெண்டாக பழகிட்டு இப்போ நீங்கள் மாறிட்டீங்க, நீங்களும் சராசரி ஆம்பளை தான்னு தோணுச்சு. என்னை முன்னாடியே தெரியும்னு சொன்னப்போ கூட ஏதோ சமாளிக்கத்தான் அப்படி சொல்கிறீங்கன்னு நினச்சேன். நான் தான் நியூ ஜாயினர்னு எனக்கு அப்போ ஞாபகமே வரல. ஐம் சாரி. கிளாஸில் உங்களை அப்செட்டாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எப்படி உங்ககிட்ட வந்து பேசுறதுன்னு தயக்கமாக இருந்தது. ஒரு தடவையாவது பார்ப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். எப்பவும் வெயிட் பண்ணுற இடத்துல நிற்பீங்கன்னு நினச்சேன். ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் போனீங்க. நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். அப்படியே நானும் ஒதுங்கிறது தான் நல்லதுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் கொஞ்ச நாள் கூட அப்படி இருக்க முடியலை. கிட்ட வந்து பேசவும் முடியலை. பேசினாலும் நீங்கள் பேசுவீங்களா இல்லை கோவமாக இருப்பீங்களான்னு தெரியலை. என்னை மறந்து இருக்க உங்ககிட்ட பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணவும் விரும்பலை. இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரியலை. நிஜமாவே நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு காலேஜில் நாம் எப்பவும் மீட் பண்ணுற இடத்துல உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்கள் வரலனா நானே புரிஞ்சுக்கிறேன். வருவீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் வாங்க. எங்கள் திருமணத்திற்கு மாமா கொடுத்த ரகசிய பரிசு.